உண்மைகளை உரக்க சொல்லும் iNews 360 கோணத்திலும் நடுநிலை செய்திகள். கிருமிகளை அழிக்கும் நோய்கள் வராமல் தடுக்கும் வாங்குங்கள் வெல்கம் பெனாயில் மற்றும் கிளீனிங் பொருட்கள் உங்கள் வீட்டு அருகில் கடைகளில் கிடைக்கும். வணக்கம் நேயர்களே. iNews 360 கோணத்திலும் நடுநிலை செய்திகள். இன்றைய முக்கியமாக நம் தேசம் நம் பொறுப்பு இன்று முதல் ஒரு நிகழ்ச்சியை தொடங்கியிருக்கோம். ஒழுக்கம் கற்போம் என்று தலைப்பில் நிகழ்ச்சியை அடுத்தபடியாக போகும். இந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா ஒழுக்கம் கற்போம். என்ன ஒழுக்கம் கற்போம்? அப்போ நம்ம ஒழுக்கமாக இல்லையா அப்படின்னு நினைப்போம். நம்ம அனைவரும் ஒழுக்கமாக தான் இருக்கணும். ஆனால் சில விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்களில் ஒழுக்கத்தை தவறும். என்னன்றது நம்ம சின்ன சின்ன விஷயம் அறியாமல் செய்வது தான். அது அறியாமல் செய்வதும் ஒரு நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு கேர்லெஸ்ஸு. நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும்போது அடுத்த தலைமுறைகளுக்கு அதை நம்ம சரியாக வழி நடத்த முடியாமல் போகுது. நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். ஒழுக்கம் படிக்காதவங்களுக்கு தான் ஒழுக்கம் தெரியாது. ஏன்னா படிக்கலன்றது இருக்கலாம். படித்தவங்களே ஒழுக்கம் மற்றவர்களுக்கு சில பேர் நடக்கிறாங்க. அது என்னன்றது நம்ம அந்த நிகழ்ச்சி பார்ப்போம். எல்லோரும் உபயோகப்படுத்துகின்ற ரூபா நோட்டு, இந்தியன் கரன்சி நோட். இந்த ரூபா நோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை 2ஆக மடித்து அதை 4ஆக மடிச்சிருப்பாங்க. அந்த ரூபா நோட்டை 4ஆக மடிப்பாங்க. அதுக்கப்புறமா அதை 8ஆக மடித்து வைப்பாங்க சில பேர். அந்த ரூபா நோட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ரூபா நோட்டில் எழுதுவாங்க. இதனால என்ன ஆகுன்னா நாள் ஆக ஆக அது நிறைய பேர் கை மாறிக்கிட்டே இருக்காங்க. ரூபா நோட்டு ஒருத்தர்கிட்டே இருக்காது. புழக்கத்தில் அங்கங்கே மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த புழக்கத்தில் ரூபா நோட்டு புழங்கிட்டு இருக்கும்போது அது பழுதாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்போ இன்னைக்கு அந்த ரூபா நோட்டோட செலவு எவ்வளோ ஆகுது? வரி பணத்தில் தான் செலவாகுது. அப்போ இந்த ரூபா நோட்டு செலவு ஆகும்போது நம்ம எவ்வளோ அந்த செலவாகுது? இனிமேலாவது வருங்காலத்தில் அடுத்த தலைமுறைக்காவது ரூபா நோட்டுகளை பாதுகாத்து பழுதாகாமல் வைத்துக் கொள்வது நமது கடமை. சரி, இப்போ நம்ம அந்த நிகழ்ச்சியில் ரூபா நோட்டு என்னன்றது பார்க்கணும். ஒரு 10 ரூபா நோட்டு தயாரிக்க 0.96 பைசா செலவாகுது. 20 ரூபாய் நோட்டு தயார் பண்ண 0.95 பைசா செலவாகுது. 100 ரூபாய் நோட்டு தயாரிக்க ₹1.77 பைசா செலவாகுது. 200 ரூபாய் தயாரிக்க ₹2.93 பைசா செலவாகுது. 500 ரூபாய் நோட்டு தயாரிக்க ₹2.94 பைசா செலவு பண்றாங்க. 2000 ரூபாய் நோட்டு செலவு பண்றதுக்கு ₹3.54 பைசா செலவு பண்றாங்க. பிறகு அந்த ரூபாய் நோட்டுல எழுதுறத தவிர்த்துருவோம். ஏனென்றால் அந்த ரூபாய் நோட்டு மேல எழுதி வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் அது புழக்கத்தில் வரும்போது அந்த ரூபாய் நோட்டு ஒரே இடத்துல இருக்காது. நிறைய பேருக்கு தினமும் புழக்கத்திலேயே வரும். அப்போ வரும்பொழுது அந்த ரூபாய் நோட்டோட பழுதாகி வாய்ப்பு இருக்கு. இந்திய குடிமகனுக்கு முதல் பொறுப்பு நம்ம தினந்தோறும் உபயோகிக்கின்ற ரூபாய் நோட்டை மடிக்காமல் எழுதாமல் உபயோகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.